த ஸ்டோரி ஆஃப் அன் ஆர். இந்த வாரத்து கதை மிஸ்ஸஸ் மலாட் அப்படின்றவங்கள பற்றினது. அவங்களுக்கு ஏற்கனவே இருதய நோய் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கெட்ட நியூஸை எவ்வளோ ஜென்டிலாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஜென்டிலாக சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் இறந்த விஷயத்த. ஜோசஃபின் அப்படின்ற அவங்க தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மறைச்சும் மறைக்காமல் பாதி சென்டென்சஸில் சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட நண்பர் ரிச்சர்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நியூஸ் பேப்பர் ஆஃபீஸில் இருந்திருக்காரு. இந்த தகவல் தெரிஞ்சவுடனே அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டெலகிராம் அடித்து அந்த ரயில்வே ஆக்சிடெண்ட்டில் இவங்க ஹஸ்பண்ட் மிஸ்ஸஸ் மல்லாடோட ஹஸ்பண்ட் பிரெண்ட்லி, அவரோட பேர் வந்து பிரெண்ட்லி, அவர் வந்து இறந்தவங்களோட லிஸ்ட்டில் இருந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் மித்த யாரையுமே இந்த நியூஸை வந்து அவங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க, அவங்களுக்கு இருதய நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி மித்தவங்கள அலோவ் பண்ணாமல் ஜோசஃபின் அப்படின்றவங்க வந்து அவங்க சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து மித்த இதே மாதிரி சில கெட்ட நியூஸ் கேள்விப்படுற லேடிஸ் மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஷாக்கில் பேரலைஸ் ஆகாமல் அழுகுறாங்க. பயங்கரமாக தேம்பி அழறாங்க அவங்க சிஸ்டரோட ஜோசஃபினோட தோள்களில். கொஞ்ச நேரத்தில் அவங்களோட அழுகை வந்து குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, தனியாக அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த ரூமுக்கு வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிட்டு அந்த ரூமில் போயிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ரொம்ப வசதியான நல்ல சேரில் உக்காந்துக்கிறாங்க ஜன்னல் பக்கத்தில். அதுக்குள்ளே அவங்க வந்து அப்படியே சரிஞ்சு உட்காந்ததுக்கப்புறம் அந்த அழுகையினால் வர்ற அந்த டயர்ட்னஸில் அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த ஜன்னல் வழியை பார்த்தா நிறைய மரங்களோட இலைகள், மரங்களோட டாப் இதெல்லாம் தெரியுது. கீழே யாரோ ஒரு வியாபாரி வந்து தள்ளுவண்டியில் அவனோட திங்ஸை விற்கிறதுக்காக சத்தம் போட்டுகிட்டே போகிறாரு. எங்கேயோ யாரோ பாடுறாங்க, அது வந்து லேசாக கேட்குது. நிறைய பறவைகளோட சத்தங்களும் அந்த நீல வானமும் அந்த மேகங்களும் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவங்க உட்காந்து அப்படியே அசைவே இல்லாமல் ஒரு சிலை மாதிரி உட்காந்து அப்பப்போ கேவி அழுதுகிட்டே யோசிக்கிறாங்க. அவங்க முகம் வந்து இளமையாக தான் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் தெரியுது. எங்கேயோ தூரத்து நிலவு மேகத்து மேலே அப்படியே ஃபிக்ஸ் ஆகி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து லாஜிக்கலாக அறிவு சார்ந்து யோசிக்கலை. ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து தோணுது, அவங்களுக்கு ஏதோ வர்ற மாதிரி. என்னன்னு அவங்களுக்கு தெரியல, ஏதோ ஒன்று தனக்கு வர்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிறாங்க. அதுக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க. அது அவங்களால என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு அவங்களுக்கு அடையாளமும் தெரியல. ஆனால் அந்த வானத்து மூலியமாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று அவங்க நெஞ்சுக்குள்ளே வர்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட மனசு பெருமூச்சு வாங்குது. அப்போது அந்த ஏதோ ஒன்று வர்ற மாதிரி தோணுச்சு இல்லையா, அது என்னன்றது அவங்களுக்கு ஸ்லோவாக தெரிய ஆரம்பிக்குது. அவங்க உதடுகள்லேருந்து லேசாக அந்த வார்த்தை வருது, ஃப்ரீ, நான் இனிமேல் வந்து ஃப்ரீ. அந்த பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட டல் பார்வை வந்து கொஞ்சம் பிரைட் ஆகுது. அவங்களுக்கு வந்து இதய துடிப்பு வேகமாக அடிக்குது. எதனால் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது திருப்பியும் வந்து அவங்களுக்கு பயங்கரமான அழுகையும் சோகமும் பின்னாடி வரும் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு கவலையான ஒரு மணி நேரத்துக்கு பிறகு, சில மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு நீண்ட அமைதியான வாழ்க்கையை அவங்க எதிர்நோக்குறாங்க. பல வருடங்களாக தனக்காக வாழாமல் இருந்த வாழ்க்கையிலிருந்து இப்போது ஃபுல்லாக தனக்கு மட்டுமே வாழக்கூடிய வாழ்க்கையை அவங்க யோசித்து பார்க்குறாங்க. கல்யாணத்தில் வந்து 2 பேர் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருக்கும்போது ஒருத்தரோட எண்ணங்களும் ஒருத்தரோட ஆசைகளும் மற்றவரை ரொம்பவே சப்ரஸ் பண்ணுது
அப்படின்ற உண்மையை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல எண்ணத்துலேயோ கெட்ட எண்ணத்துலேயோ அறியாமையாலோ ஒருத்தரை பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாங்க. இப்படி அவங்களோட எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. சில நேரங்கள் அவங்க கணவரை அவங்க ரொம்ப ஆசையாகவும் அன்பாகவும் காதலாகவும் தான் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அந்த என்னதான் அந்த அன்பு, என்னதான் அந்த காதல் அப்படின்றது அவங்களுக்கு புரியல. இப்போ ஆனால் அவங்க மனசு அடிச்சுக்குது, துடிச்சுக்குது. நான் ஃப்ரீ, நான் சுதந்திரமாயிட்டேன். மீண்டும் மீண்டும் அவங்க தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க, உள்ளமும் எனது உடம்பும் சுதந்திரம், ஃப்ரீ, எனது ஆன்மா ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சிஸ்டர் ஜோசஃபின் கதவு கிட்ட அந்த ஓட்ட வழியாக முட்டி போட்டு பார்த்து அவங்க கத்துறாங்க, லவ்சி கதவு தர, தயவுசெய்து கதவு தர, என்ன பண்ணிகிட்ருக்க, தயவுசெய்து கதவு தர. இப்படியே அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அவன் உடம்பு என்ன ஆகுது, உடம்பு ரொம்ப மோசமாயிடும். இப்படியெல்லாம் அவங்க கெஞ்சுறாங்க. நீ போயிடு ஜோசஃபின், நான் என் உடம்பு பாதிக்கிற அளவுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையின் அமுதத்தை இப்போ குடிச்சிட்ருக்கோம். இப்போ தான் நம்ம ஆன்மா ஃப்ரீ ஆகுது. இனிமேல் எத்தனை நாட்கள், அது கோடை காலமாகட்டும், அது குளிர்காலமாகட்டும், ஸ்ப்ரிங், இந்த மாதிரி எத்தனை வருடங்கள் நம்ம ஃப்ரீயாக இருப்போம். நேற்று தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்படியெல்லாம் அவங்க எண்ணங்கள் தாறுமாறாக என்னென்னமோ நினைக்க தோணுது. அப்போ கொஞ்சம் மணி நேரங்கள் கழித்து அவங்க கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து அவங்க தங்கச்சியோட சிஸ்டரோட கையை பிடிச்சிட்டு, இடுப்பை பிடிச்சிட்டு 2 பேரும் படியில் இறங்கி வராங்க. அவங்க கண்ணில் ஒரு வெற்றியின் ஒரு அறிகுறி தெரியுது, கண் மின்னுது. அவங்க வெற்றி வாகை சூடிய ஒரு தேவதை போல் இறங்குறாங்க படியில். அப்போது அவங்க வீட்டோட முன் கதவை யாரோ திறக்கிறாங்க. அங்கே அவரோட கணவர் பிரெண்ட்லி கொஞ்சம் அழுக்கா, கொஞ்சம் துணிகள்லாம் கலைஞ்சி அவர் தன்னோட பெட்டியும் கொடையும் எழுந்திக்கிட்டு நிற்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துல ரொம்ப தூரம் இருந்தேன், அந்த நடந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஜோசஃபினோட பயங்கரமான ஒரு கத்தலான அழுகையை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்புறம் ரிச்சர்ட் ஏன் நம்மளை மிஸ்ஸஸ் மெல்லார்டுகிட்டேருந்து மறைக்கிறாருன்னு புரியாமல் நின்றுட்டுருக்காரு. ஆனால் ரிச்சர்ட் பிரெண்ட்லியை மறைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்ச நேரம் கழித்து வந்த டாக்டர்கள் மிஸ்ஸஸ் மில்லார்ட் இருதய நோயினால் தான் இறந்துருக்காங்க, ஆனால் இந்த முறை மகிழ்ச்சியினால் வர்ற இருதய நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த கதையோட முடிவு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய நாடுகளில் உலகம் முழுவதும் பெண்களுக்கு நல்ல உரிமைகளும், சில நாடுகள் மட்டும்தான் உரிமைகள் மறுக்கப்படுற மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா. இது எல்லாமே எழுத்தாளர்களோட போராட்டம், பெண் இயக்கத்தில் பலரோட போராட்டம், நிறைய பேருக்கு அவேர்னஸ், அதை சார்ந்த அறிவு வளர்ந்தது, இதெல்லாம் பல காரணங்கள் இருக்கு இல்லையா. இதில் பெண்களை பற்றியான கதைகள் மூலிமா நிறைய பேர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்கள மோசமாக நடத்தக்கூடாது, அவங்களுக்கு சம உரிமை வழங்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய கதைகள் வந்திருக்கு இல்லையா. அதோட முன்னோடியான ஒரு எழுத்தாளர் ஆங்கிலத்தில் கேட் சோப்பின். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி, இவங்களோட சிறப்பு அம்சம் என்னென்னா, ரொம்ப சட்டிலாக மைல்டாக விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது நிறைய பேருக்கு சில டைம் புரிகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக கூட ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இவங்க வாழ்ந்தது அமெரிக்காவில் 19ஆம் நூற்றாண்டு, 1800s சொல்லுவோம் இல்லையா, 1850 அந்த மாதிரி காலங்களில் உள்ள எழுத்தாளர் தான். அந்த காலத்தில் இவரோட கதைகள் இவங்களோட கதைகள் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷி மாதிரி தான் எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க இல்லையா. ஸோ இவங்க
ஒரு ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி எழுதுறது. அதாவது வட்டார வழக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மாகாணத்தோட மக்களோட கதைகளை தான் பேஸ் பண்ணி இவங்க எழுதுனாங்க. ஸோ அதுலேயும் இவங்க இப்போ நம்ம முன்னோடி தான். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, கரிசல் மண், நெல்லை மண், வட சென்னை, இந்த மாதிரி பல பல லோக்கல் ஏரியாஸ், அந்தந்த மக்கள் வாழ்வாதாரத்தை பேஸ் பண்ணி நிறைய கதைகள் எழுதுகிறாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து இவங்க முன்னோடி. லவுசியானா அப்படின்ற மாகாணத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த கிரியோல் மக்கள், அதாவது ஃப்ரெஞ்சும் ஆங்கிலமும் கலந்த மக்களோட அடிப்படை பின்னணியில் இவங்க நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க. இவங்களோட கதைகளோட முக்கியத்துவம், இவங்க பண்ண ஒரு ரொம்ப முன்னேற்றமான கருத்துக்களை எப்படி இவங்க கையாண்டாங்க அப்படின்றதெல்லாம் இவங்க மறைந்த பின்பு இன்னும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிக்கிட்டே இருக்குது. ஆங்கில இலக்கியத்தில் ஒரு முக்கியமான நபராக இவங்க பொதுவாக முக்கியமாக பெண்களை குறித்துள்ள விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு முக்கியமான எழுத்தாளராக இவங்க திகழ்கிறாங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம் நண்பர்களே. முதல்ல இன்ட்ரொடக்ஷன் சொல்லிவிட்டு கதையை சொல்லலாம் அப்படின்ற எண்ணம் தான் இருந்தது. அப்புறமா சின்ன ஒரு ஐடியா நண்பர்களே, கதையை சொல்லிவிட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை சொல்லலான்னு முடிவெடுத்து இதை கொடுத்துருக்கோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே. கதையோட பேர் ஸ்டோரி ஆஃப் த அவர்.